ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மண்புழுதியிலே தேனேனி மாணிக்கமாய் வரணும். மாநிலமே உன்ன புகழ் தீனத்தா மகுடமாய் ஜோடிக்கோணும். அடனாங்காத்த உயிரே எனக்கில்லை தனியோர் என்னுயிரோட ஓசை, அது உனக்கான உயர்வின் ஆசை. மண்புழுதியிலே தேனி மாணிக்கமாய் வரணும். மாநிலமே உன்ன புகழ் தீனத்தா மகுடமாய் ஜோடிக்கோணும். உசுர நீதான் கொடுத்த அதா உணர புகழில் நினைத்த ஓ சபதோ என்னைக்கும் எனக்கு அறியோ சந்தோ வாழ்வின் துடிப்பு. அடனாங்காத்த உயிரே எனக்கில்லை தனியோர் என்னுயிரோட ஓசை, அது உனக்கான உயர்வின் சரிகாம 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 ஓர் உலகம் உன்னையே எனக்கு ஓம் புகழில் நிறைஞ்சேனிக்க நீ ஜொலிக்கும் தங்கம் போல ஓ வாழ்வு பண்பாளினைய சுயநலமே இல்லாத உயிரின வாழரும் மன்னர அடுத்தவர் வழிக்கும் கண்ணீர் சிந்தனும்
உசுர நீதான் கொடுத்த அதான் உணரா புகழில் நினைப்பேன் ஓ சபதம் என்னைக்கும் எனக்கு அறிவோ சந்தம் வாழ்வின் துடிப்பு அடனாங்காத்த உயிரே எனக்கில்லை தனியோர் என் உயிரோட ஓசை அது உனக்கான உயர்வின் சரியாக 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 மண் பொழுதிலே தேனே மாணிக்கமாய் வரணும் மாநிலமே உன்ன புக தீனத்தா மகுடமாய் ஜோடித்தோணும் அடனாங்காத்த உயிரே எனக்கில்லை தனியோர் என் உயிரோட ஓசை அது உனக்கான உயர்வின் ஆசை மண் பொழுதிலே தேனே மாணிக்கமாய் வரணும் மாநிலமே உன்ன புக தீனத்தா மகுடமாய் ஜோடி போணும் ஆண்டவா கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் எப்பவும் என் கூட துணை இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. யாருக்கு எந்த குறையிலும் பாத்துக்க. அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. ஏன்பா? உங்களுக்காக தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடாலும் என்ன வேண்டிக்க சொல்றீங்க? சரிப்பா சரிப்பா. மகராசனா இருப்பப்பா, மகராசனா இருப்ப. எழுந்துரு. என்னப்பா இது? ஏன் இப்படி தாடி வளர்த்துருக்க? பாரு, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. என் பையன் முகத்துல முடியே இருக்க கூடாது. என் பையன் எல்லாரையும் விட வித்தியாசமானவன். நல்லா படிச்ச காலேஜ் பையன் மாதிரி சுத்தமா அழகா இருக்கணும். சரிம்மா. எப்பவும் 4 பேர் பார்த்து உன்னை பாராட்டணும்பா. நீ சின்ன பையனா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? என் வாழ்க்கையில இவ்வளவு அம்சமான பையனை நான் பார்த்ததே இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். பச்சை மரத்தை யாரோ வெட்டுறாங்க. நீங்க போயிட்டு இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, என்னன்னு தெரியல. பச்சை மரத்தை வெட்டிட போறாங்க. போய் பாருப்பா, சீக்கிரம் போப்பா. பாத்துட்டு வந்துடுறேன். சரி. நிறுத்துங்க, வெட்டாதீங்க. இருங்க. ஏன் எதுக்கு இந்த உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டுறீங்க? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. எங்க குடும்பமே பட்னி கிடக்கு. விக்கிற விலைவாசிக்கு ஒரு நேரம் கஞ்சி கூட குடிக்க முடியல. எங்க பொழப்புல மண்ணை போடாதீங்க. அதுக்காக இப்படி உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டலாமா? தப்புதான். சரி, அங்க காஞ்ச மரம் இருக்கு, அதெல்லாம் வெட்டலாம். சரி வா. வரேன். இங்க வாங்க. என்னண்ணா? இவருக்கு வேலையே இல்லையா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா. இவரையும் நாம கூட வேலைக்கு சேர்த்துக்கலாமே. அப்படியாண்ணா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியலையா? முதலாளி இந்த வாரம் வேலை அதிகமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. இவரையும் கூட்டு போனா உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அப்படியாண்ணே? சரி, துணைக்கு வர ஆள் இல்ல. சரி, இவரை நாங்க வேலைக்கு கூட்டு போய்க்கிறோம். சரிப்பா. பிரச்சனை இல்ல. என்னடா? சரி, நீங்க இவங்க கூட போங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏண்ணா சரிங்களா? நீங்க வரலையாண்ணா?
மாமா வருவாரு, நான் அவரை கூட்டிக்கிட்டு ஆ வந்துடுறேன். சரிண்ணா ரொம்ப போலாமா? நன்றி. ஐயோ நன்றி இல்லை வேணாம், எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி நீங்க போங்க, நான் மாமாவை கூப்பிட்டு சரி, வந்துடுறேன். பாத்துங்கண்ணா. போலாமாடா? ஆ நமக்கு எந்த ஊர்ண்ணா? மணக்கோயில் அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிறகு தான் வெட்டிட்டு ஓ இருந்தேன். இதெல்லாம் எப்பண்ணா வந்தது? இதெல்லாம் பழைய மரம் தம்பி. எல்லாம் காத்தடிச்சு இப்போ அப்போன்னு இருந்தது. இப்ப எல்லாம் குப்பரக்க வந்துருச்சுல. இதை விட்டு ஒண்ணு நான்லாம் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டுற ஆளியா. சும்மா வலிச்சு நெளிச்சு அப்படியே சூப்பரா வெட்டுவேன் தெரியுமா உனக்கு? பாக்குறியா? சரி. டேய் முதலாளி வராரா? வெட்டுங்கடா. என்னய்யா எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களால இதை வெட்ட முடியல? மரங்கள்லாம் வளைஞ்ச கட்டியா இருக்கு அதாங்கய்யா. நம்ம நினைச்ச பாட்டுக்கு வேற சாலை வெட்ட முடியாதுங்கய்யா. இதெல்லாம் ஒரு அளவில் வெட்ட முடியாதுங்கய்யா. ஆஹா, நான் வேணா வந்து ரொம்ப பிடிக்கட்டுமா? ஐயோ அது இல்லைங்கய்யா, நான் அப்படி சொல்லலைங்கய்யா. இந்த மாதிரி மரத்தை வெட்டுறக்குனே ஆளுங்க நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெட்டுவாங்கன்னு சொன்னேயா. இன்னொரு ஆள் தானே? சரி உங்க கூட சேர்த்துக்குங்க. சரிங்கய்யா. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும். சரிங்க நேரம் கடத்தக்கூடாது. சரிங்கய்யா. கூலியை விட 100 ரூபா சேர்த்து போடுறேன். ஆ. சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆகட்டுங்கய்யா. ஒரு ஆளு கூட இல்லாதால எவ்வளவு டிலே ஆகுது பாரு. ச்சே. வேலையை பாருங்க. சரிங்கய்யா. ஏய் சீக்கிரம் வெட்டுப்பா. செல்வா, ஏப்பா செல்வா. யாருங்க? செல்வம் இல்லையாமா? இல்லைங்களா ஐயா, எங்க போயிருக்காப்ல? அவன் டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ஏங்க என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆ, காட்டுல ஒரு பெரிய மரம் விழுந்து ஆ, கிடக்கு. சரிங்க. வெட்டுறதுக்கு ஆள் இல்லாம வேலை அப்படியே தேங்கி கிடக்கு. சரி. நல்ல அனுபவஸ்தர் இருந்தாங்கன்னா சீக்கிரம் வெட்டி முடிச்சிருவாங்க. ஓஹோ. அதான் செல்வத்தை பார்க்கலான்னு வந்தேன். என் பையன் வந்ததும் செல்வம் வந்தா சொல்லுங்க. வேலை கொஞ்சம் சுருவா நடக்கும். சரிங்க. வந்ததும் சீக்கிரமா என்ன வந்து பார்க்க ஆ, சொல்லுங்க. கண்டிப்பாங்க. வரட்டுங்களாமா? சரிங்க. ஆ. யோ மாமா, நான் முதலாளிகிட்ட உன்னை கூப்பிட்டு போறேன், அங்க போய் உன் குரங்கு புத்தியெல்லாம் காட்டினேன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரிங்க மாப்பிள்ள, நான் கரெக்டா இருப்பணுங்க மாப்பிள்ள. நீங்க சொன்ன பேச்ச நான் கேட்பணுங்க. செல்வா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏப்பா செல்வா, ஏப்பா செல்வா, இங்க வா. ஐயா, யாரு இவரு? எங்க மாமா. என்னய்யா ஆளை பார்த்தா சுட்டெடுத்த கர்ணக்கிழங்கு மாதிரி இருக்காரு உங்க மாமாங்கிற? சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். ம். வர வழியில ரோட்டு மேல மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு. நீ வந்தானே வெட்டிடலாம். ம். மரத்துக்கு ஒரு வேலை பேசி ஆளுக்கு ஒரு கூலியா போட்டு கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்ல. சரி. இவர் என்ன வேலைக்கு தானே வந்திருக்காரு? ஆமாங்கய்யா. ஆளு எப்படி? நாங்க 2 பேரும் இப்படிங்க முதலாளி. ரொம்ப நல்லதா போச்சு, வாங்க. சரிங்க. என்னடா பாதியாவது ஆச்சா? அண்ணா அதை இப்படி கூடுற, வாங்க. வரேன். எடுத்து கொடு. குடி செல்வம். அண்ணா. அதை கொடு. இந்தாங்கண்ணா. இந்தா சரி. அங்க கிடக்கு மரம், போய் வெட்டு சீக்கிரம். ம். ஏன் மாப்பிள்ள, முதலாளி நல்ல பாடியா தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் வெட்ட மாட்டாரக்கு. மாமா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. நீ எப்படி சும்மாவே தின்னு இவ்வளவு வளர்ந்தையோ அது மாதிரிதான் உனக்கு அவரு எவ்வளவோ பரவாயில்ல. மாப்பிள்ள, நான் வயசுல பெரியவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்ன. மாப்பிள்ள, மாமான்னு கூப்பிடுறது கூட ஆ. நீங்க வேற மாதிரி தான் கூப்பிடுறீங்க. நானும் கேட்டுக்கிறேனாக்கு. மாமா, 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 மாமா. ஓ, வேலையை பாருன்னா மச நின்னு வேடிக்கை பாக்குற. நம்மள மாமா மாமன் கிண்டல கூப்பிடுறானுக்கு நீங்க வேலையை பாருங்க. மரத்தை வெட்ட சொன்னா நீ என்ன நக்கலா பண்ற? வேலையை பாரு. வளையட்டு மேல எட்டு வச்சு வாராண்டா, 8 தசை எட்டி பார்க்க வாராண்டா. மலை போல துன்பம் எங்க மலை மேல இருக்கும், ஆனாலும் சிரிச்சு கிடப்போம். எங்க கைரேகை அழிய காற்று வரக வட்டிரும், அது உண்டாக்கும் தழும்பு சுகமே. தினம் போராட்டம், தினம் போராட்டம். பறந்த
மனசுல கட்டி இழுக்கிறோம் அது தேராட்டம். தினம் போராட்டம், தினம் போராட்டம். மறந்த மனசுல கட்டி இழுக்கிறோம் அது தேராட்டம். மலை போல துன்பம் எங்க மலை மேல இருக்கும், ஆனாலும் சிரிச்சே கிடப்போம். எங்க கைரேகை அழிய காற்று வரக வெட்டினோம், அது உண்டாக்கும் தழும்பு சுகமே. முற்றிலும் மூங்கில்லாத சூழப்பட்ட பூமி, இது போல வேற இடம் மண்ணில் உண்டாக்காமி. உயிரோட உள்ள மரம் வெட்டோம், எப்போதும் நம்பிக்கையா உழைப்போம். அட போயா போயா மறந்தான் பெருசு வாயா, மனிதன் போலே கிடக்காதையா. நம்ம வீடும் சோறும் நம்ம வாழும் வாழ்வும், மறந்தானே அதை மறக்காதையா. போகின்ற வழிகள் எல்லாம் பூத்து நிற்கும் பூமி, பூ போல வாசம் வீசும் ஆட்கள் உண்டா சாமி. பாரத்தை தூக்கி வாழும் வாழ்க்கை, நோயதான் பார்த்தராதையாக்க. அட போயா போயா மறந்தான் பெருசு வாயா, மனிதன் போலே கிடையாதையா. நம்ம வீடும் சோறும் நம்ம வாழும் வாழ்வும், மறந்தானே மறக்காதையா. ஐயா வணக்கம் ஐயா. வாமா, நீதானா அது? ஆமாங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கம்மா வேலை பார்த்த? இதுக்கு முன்னாடி மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சம்பளம் கட்டுப்படி ஆகல. சரி. வேலையும் சரியா கிடைக்கல. ஆ. கஞ்சிக்கு தாளம் போட வேண்டியதாயிடுச்சு. ஆஹா. பெரியண்ணன் கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. சொன்னா கையில என்ன தூக்கு சட்டியோட வந்துட்ட, அதுவும் நல்லதுக்கு தான். வாரம் ஒரு நாள் கூலி, ம். முன்பணம் வாங்கினா 100க்கு 10 ரூபா பிடிச்சுக்குவேன். ம். ஆ? கடும் மழை வெயில்னா லீவு, பனியில சம்பாதிச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம், டீ தண்ணிக்கு 1/2 மணி நேரம். ஆ? ஒழுங்கா வேலையை பார்த்தீங்கன்னா கூலியை ஏத்தி போடுவேன். பேச்சை குறைச்சு வேலையை பார்க்கணும். அட சரிங்க. செல்வமே வந்துட்டேன், இங்க வாப்பா. பொம்பளை ஆளுங்க வேலை செய்யற இடத்த காட்டு. சரிங்க புதுகை தான் வேலையை காட்டுவாங்க. கொஞ்சம் நெளிவு சரிங்க. சுழிவுலாம் சொல்லி கொடு, பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. சரி வரேங்கய்யா. வேலை கரெக்டா இருக்கணுமா? சரிங்க. போ. ம் வாங்க. எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தரேன். ஆ. எப்பவும் கத்தியோட பிடி நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். ம். விறகு இப்படி விரசலா வெட்டும் போது கத்தி காலுக்கு ம். போயிடும், பாத்துக்க. இது எப்பவும் சாச்ச வாக்குல தான் வெட்டணும். போக ஆ. போக பழகிடும். ம் சரிங்களா? பார்த்து ஆ. கவனமா. சரி.
மாப்பிள ஆ? கூட்டு சோறு தின்னு எவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆ. ஏன்பா நீ கல்யாணம் பண்ணனா கேக்குறியாப்பா? ம். நம்ம சுக துக்கத்துக்கு ஒரு பொண்ணு ம். வேணும் இல்லப்பா? ம். ஏன்பா நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஆ. எனக்கு எதுக்குங்க கல்யாணம் என்ற காலமே முடிஞ்சு போச்சு. மாப்பிளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அத கண்ணுல பார்த்தாலே போதுக்கா. அத பத்தி இப்ப எதுக்கு மாமா பேசுற? ஓலப்பாயில ஒண்ணுக்கு பேஞ்ச மாதிரி. பாத்தியா, உட்கார்றதுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இதுல இன்னொரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்பட சொல்றியா? கஷ்டம் யாருக்கு தான் மாப்பிளை இல்ல? ஆ, மெட்ராஸ் சிட்டில ஆ, பிளாட்பாரத்துல ஆ, எத்தனை பேர் குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? அதனால கஷ்டப்படுறதும் ஆ. கார் வாங்குறதும் நம்ம கையில தான் இருக்குது. எதுவுமே அளவா இருந்தா தான் அழகா இருக்கும். கஷ்டப்படணும் மாப்பிள. கஷ்டப்பட்டா தான் நல்லா இருக்க முடியும். உட்கார்றதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லைன்ட்டு இருக்கிறேன். நீ இதுல முறுக்கு பிழிகிற மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன்டா குத்தம் ஆ. சொல்லிக்கிட்டே இருக்க? என்னமோ மாப்பிள, என்னோட அனுபவத்தை சொன்னேன். சரி சரி, இந்த கூரைக்கு ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் எடுப்போம். ஆமா. ம். பாட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு? ம், எப்பவும் போல பழைய சாப்பாடுதாம்மா. எப்ப பாரு இதுதானா? போடி போடி கிறுக்கச்சி, உன்னை கட்டுறவன் உன்னை வச்சு புலம்பதான் போறான். போடி போடி. ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு பொழுது சாயட்டும். காசு கிடைக்கும், ராத்திரிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அப்படியே நான் வேற வீட்டுக்கு போனாலும் உன்னை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் பாட்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். வேணிய பாம்பு கடிச்சிட்டு போய். மாமா, நீ முதலாளி கிட்ட விஷயத்த சொல்லி டாக்டர் சீக்கிரம் வர சொல்லு. காத்து வரட்டு, தள்ளி நில்லுங்க, வழி விடுங்க. அண்ணே, என்ன பாம்பு கடிச்சதுன்னு தெரியுமா? கடிவாய் ஒண்ணு கொடுக்கவே இல்ல சொல்லுவான். மிதிச்ச கோவத்துல பாம்பு எந்த பக்கம் சாச்சு பல்ல போடுன்னே தெரியாது. கடுவாயை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். கிடைக்கிற பதவில நாம தானே பார்த்து ஜாக்கிரதையா நிக்கணும். டாக்டர் வர வரைக்கும் பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க. மாமா, மாமா, நான் போய் வெரசல தலை பிடிங்கிட்டு வந்துடுறேன். தூக்கம் வர விடாதீங்க. காத்து வர மாதிரி எல்லாம் வலி விட்டு நில்லுங்க. உடம்பு வெத்தா பயம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் வந்துடுறேன். சரி, பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன 1/4 மணி நேரத்துல வந்துருவாரு. அவளை தூக்கி கொண்டு போய் நிழல்ல உட்கார வைங்க. அப்படியே வேலையை பாருங்க, போங்க. சனியை வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் தாலியா இருக்குது. ஏண்டா பாம்பை பார்த்து அடிக்க மாட்டீங்க? உங்க காதுல கேட்காது? ஏய், என்ன பண்றீங்க? மயக்கம் வர விட வேணாம்னு சொன்னல. சீக்கிரமா சீக்கிரமா. தண்ணி தண்ணி எடுங்க. அம்மாடி, வாய தொறமா. ஆயித்தரமா வாய தொற. குடு, இத குடு. குடிச்சிடு. குடி, இதோ குடி. நல்லா குடி.
அப்பாடா. வேணி இப்ப வேணி எங்க என்னாச்சு? மூலிகை சாரை கொடுத்து காப்பாத்திட்டான் முதலாளி. யாரு? நம்ம செல்வம் தான் முதலாளி. அறக்க பறக்க ஓடி போய் மூலிகை சார் பறிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திட்டான் முதலாளி. இந்த மாதிரி ஈரமான மனசு இருக்கிற வரைக்கும் நாட்டுல மழை பெய்யும் முதலாளி. சரி சரி, அதான் காப்பாத்தியாச்சுல, போய் வேலையை பாருங்க போங்க. மாப்பிள்ளை துண்டை போட்டுட்டான். என்ன மாமா இந்த வழியா கூட்டு போற? இங்க பேய் அலையுதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பேய் பிடிச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிடிக்கிறது இருக்கட்டும் மாப்பிள்ள, உன்னை பிடிக்காம பாத்துக்க. என்ன மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எனக்கு 8 வயசா இருக்கும்போது எனக்கு இப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அந்த வயசுலயே நான் தனியாளா வருவேன். நீ என்னடான இப்படி பயந்துக்கிற? இதுக்கு போய் மாப்பிள்ள, அது ஆம்பளைனா வீரம் வேணும் மாப்பிள்ள. இருட்டை கண்டு பயந்துக்கிறது, துணைக்கு ஆள் சேர்த்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு வீரமே கிடையாது. அதனால வீரத்தை இந்த மாமா கிட்ட கத்துக்க. சரியா? மாப்பிள்ள 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 ஏ மாப்பிள்ள 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 ஏ மாப்பிள்ள டே மாப்பிள்ள மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள எங்க போன? டேய் மாப்பிள்ள, டேய் டேய் எங்கடா போன? மாப்பிள்ள மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள அட மாப்பிள்ள 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 டேய் மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள எங்கயா இருக்க? மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள யோ மாப்பிள்ள மாப்பிள்ள எக்கடா போய் தொலைஞ்ச மாப்பிள்ள? நீயா மாப்பிள? கொஞ்ச நேரத்துல கொலையெல்லாம் நடுங்கி போச்சு மாப்பிள. என்ன பயமுறுத்திட்டியா மாப்பிள? என்னமோ 8 வயசுல இருந்து இந்த பக்கம் வரேங்கிற 8 ஊருக்கு பயந்துகிட்டு ஓடுற. நல்ல சோதனை போட்டு சரி அப்பா. சரி சரி சரி. அம்மா வா வா வா. உன்னை நான் படிக்க வைக்கலனாலும்பா உன் அனுபவத்தினால ஒரு உயிரையே காப்பாத்திட்டப்பா. உன்னை பெத்த வயிறு அப்படியே குளிர்ந்து போச்சுப்பா. உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்கப்பா. இந்த பையனோட அம்மா நான் சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்குப்பா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும்ப்பா. என்னாலதான் உன்னை சரியாவே படிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். ஏமா அலறீங்க? அம்மா நீங்க இருக்கீல, எனக்கு என்ன குறைமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிப்பா. ஒவ்வொரு மகனும் அவன் தாயை மாளிகை மாதிரி வீட்டில் வச்சு பார்க்கறான். ஆனா நான் இந்த குடிசையில தான் வச்சிருக்கேன். இருந்தும் என்ன ராஜா மாதிரி பார்க்குறீங்க. உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என் உயிரையும் பணையம் வச்சு பாடுபடுவேம்மா. அம்மா அழாதீங்கம்மா. இல்லப்பா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இருக்காது. முதலாளி, பையன் படிப்புக்காக பணம் கேட்டனே, கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் இந்த முதலாளி. பாரு, நீ முதல்ல வாங்கினத களி, அப்புறம் பார்க்கலாம். கட்டுற முதலாளி. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம்.
மாமா போலாமா? என்னப்பா ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் முன்பணம் வேணுங்கய்யா. நீ அட்வான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டியா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? சரி இந்த அப்படி ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ சொல்லுப்பா. பையன் படிப்பு செலவுக்காக பணம் கேட்டிருந்தீங்களே, ஆமாப்பா. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. பையனை நல்லா படிக்க வைங்கம்மா. வேற எதுவும் உதவினாலும் கேளுங்கம்மா. அப்ப நான் கிளம்பு. தம்பி, அம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உயிரே போனாலும் நீ யார்கிட்டயும் கடன் வாங்க மாட்ட. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ இருக்கிறத குடுக்க தயங்க மாட்ட. இந்த தங்கமான குணம் படைச்ச புள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தாயோட புள்ளைன்னு சொல்றதை விட புள்ளையோட தாயின்னு சொல்றதுக்கு உங்க அம்மா பெருமைப்படணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. பெரிய வார்த்தையெல்லாம் சரிப்பா. எதுக்குங்கம்மா? சரி, எப்பவும் தப்பாகாதும்மா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த பழைய சாப்பாடு சாப்பிடுற? ஏமா ஏமா இப்படி பழைய சோத்தை தின்னுகிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த அரிசி சரியில்லை. பொழுதோட ஒல வைக்கும்போது காலையிலயும் மறுநாளும் சேர்த்து வச்சிடுவேன். உழைச்ச காசு கீழையா கொட்ட முடியும்? எங்க பாட்டி எப்படிதான் சாப்பிட்டுச்சோ? பாட்டி கூடவா கண்ணு இருக்க? ஆமாம்மா, என்னை பெத்து போட்டு எங்க அப்பனும் ஆத்தாவும் சிறு வயசுல செத்து போயிட்டாங்க. பாட்டிக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஊத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் உங்க புள்ள இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்க முடியல. ஆயுசுக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கவலைப்படாதம்மா, உனக்கு நல்ல பையனா கிடைப்பான். இன்னைக்கு ராத்திரி மாப்பிளைக்கு சுத்தி போடணும். கலந்து கொள்வதல்ல காதல், கையோடு கையணைத்து
வாசம் கேட்கும் மூச்சா மாப்பிள என்ன மாப்பிள ஆடி மாசம் பொண்டாட்டி பிரிஞ்சவனாட்டவே இருக்கிற? மாப்பிள ஏன் மாப்பிள மந்திரி சுட்டு கோழியாட்டவே இருக்கிற? வேற வேலையே இல்லையாட்டா இருக்கேன். ஏ மாப்பிள என்ன பொண்டாட்டி தின்னாட்டவே இருக்கிற? ஒரு வழி பண்ணாதான் சரியா இருக்கும். இரு வர நல்லா சொகுசா தின்னு 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 நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. இரு உனக்கு வழி பண்ணாதான் நீ கரெக்டா அடங்குவ. இரு 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 உனக்கு சொகுசு சாப்பாடா கேக்குது, நீ என்கிட்டே இருந்து பண்றியா? இரு உனக்கு அவ்வளவுதான். இவ்வளவு அருமையான சாப்பாடு உனக்கு தேவையா? ம், இன்னையோட உன் கொழுப்பு குறைஞ்சிரும். தக்காளி சாப்பாடு காலையிலேயே நல்ல மனமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிரோணும். ராமா மாமா, அம்மா கிளம்பிட்டாங்களா? என்ன மாப்பிள? அம்மா எங்க? அம்மாவா? ஆமாயா. அம்மா கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேனப்பா. ஓ அப்படியா? ஆமாமா. என்ன ஒரு மார்க்கமா தெரியற? விறகு வெட்டி வெட்டி உடம்பெல்லாம் ஒரே நோகுது மாப்பிள. அதுக்கு ஒரு கோட்டர் போட்டால் தான் சொன்னபடி கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ இப்ப அரை மூளை தான் உனக்கு வேலை செய்யுது. நீ அந்த கர்மத்தை கூடி மீதி இருக்கிற மூளையும் காலி ஆயிடும். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லிதான் பாட்டிலே ஒட்டி இருக்கிறான். ஆனா அத்தனை குடியையும் கெடுத்து விட்டுறான் அரசாங்கக்காரன். ஆமாமா. அம்மா இந்தாங்கம்மா, என் பையன் இந்த பனினி சட்டையும் போடவே மாட்டேங்குது. நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் கொடுங்க. சரிங்கம்மா.
தம்பி இங்க பாருப்பா, உனக்கு என்னம்மா இது? ஒருத்தவங்க கொடுத்தாங்க. பாவப்பட்டு கொடுத்தாங்களாம்மா? இல்லப்பா, அவங்களுக்கும் உன்ன மாதிரியே ஒரு பையன் இருக்கானா, அவனை நினைச்சுதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. புது துணிதான்ப்பா இது. அம்மா, நமக்கு எதுக்கும்மா இதெல்லாம்? நமக்கு பழைய துணியே போதுமா? விறகு வெட்டுறதுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா. இதெல்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு போறதுமா. நம்மளே விறகு வெட்டுறது அதே ஒரு உடற்பயிற்சி தான்மா. இதெல்லாம் நமக்கு எதுக்குமா? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கம்மா. ம், சரிப்பா. யாரு ஒருத்தரையுமே காணுமே. செல்வம் செல்வம் விழுந்துட்டாரு. யாராவது ஓடி வாங்க, யாராச்சும் வாங்களே. செல்வம் விழுந்துட்டாரு. ஐயோ, யாராவது வாங்க. செல்வம் பள்ளத்துல மாட்டிட்டாரு. யாராச்சும் வாங்க, ஓடி வாங்க. யாராச்சும் வாங்க, சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க வாங்க. ஏய் செல்வம், என்னப்பா இப்படி இப்படி வா, வா. கை கொடுங்க, கொடுங்க. எந்திரி எந்திரி மெதுவா. வாங்க. மெதுவா, மெதுவா. அது வாங்க. என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல செல்வம், ஒண்ணு இல்ல. எங்க கை காட்டு. ஒண்ணும் இல்ல, அடிலாம் எதுவும் படல. எந்திரிப்பா, மெதுவா எந்திரி. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, செல்வத்துக்கு காயெல்லாம் எதுவும் இல்ல, பயப்படாத. எந்திரிப்பா, மெதுவா எந்திரி எந்திரி. பாத்து மெதுவா. ஏமா, உன் புருஷன் கடனை வாங்கி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இது வரைக்கும் வட்டி முதலுமா 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. உடனே பணத்தை எடுத்து வை. 5 5 லட்சமா? லட்சமா? 5 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்கய்யா. நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்ப பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்லையா? ஐயா வேணாங்கய்யா, உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேங்கய்யா. இது வரைக்கும் இழுத்தடிச்சது தப்பு, இதை கொஞ்சம் கொஞ்சமா தர்றங்கறியா? ஐயா வேணாங்கய்யா, எங்க அம்மா விட்டுருங்கய்யா, எப்படியாவது கடனை கட்டிடுறேங்கய்யா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கய்யா. ஏய், நீ ஏன் விறகு வெட்டி பொழைக்கிறவன், நீ எப்படி 5 லட்சம் ரூபாய் கொடுப்ப? எப்படி ஒண்ணு கட்டிடுறேங்கய்யா. உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாதான்டா இந்த ஊர்ல வாங்கி தின்னவெல்லாம் என்கிட்ட ஒழுங்கா பணத்தை கட்டுவானுங்க. ஐயா விட்டுருங்கய்யா, எப்படியாவது ஏய், நான் கடனை எந்திரா. கட்டிடுறேங்கய்யா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கய்யா. ஐயா ஏய், நான் இத பாரு, கட்டிடுவேங்கய்யா. நீ 6 மாசத்துல பணத்தை திருப்பி தருவேன்னு எழுதிட்டு வந்திருக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. ஆறு மாசத்துல பணம் வந்து சேரணும், இல்ல நடக்கிறதே வேற ஆகி போயிடும். என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. 6 மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்கறது? கடவுளே, நீதான் பாத்துக்கணும். Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வணக்கம். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி வருகிற 18ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று 5 தெரிவித்துள்ளார்கள். லட்சமா? வயது வரம்பு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம்.
கலந்து கொள்ள வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகில இந்திய குத்துச்சண்டை பயிற்சி மையம், டாக்டர் அம்பேத்கர் நகர், சூளைமேடு, சென்னை 6,94,000. தொலைபேசி எண் 9952001168. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்டா பகுதிகளை தமிழக முதல்வர் பார்வையிடுகிறார். இது என்ன புது துணியா? எனக்கு சிரிப்பா வருது. ஆமா, நேத்து தண்டல்கார் வந்தாரா? ஆமா, ரொம்ப அவமானமா போச்சு. அம்மா அவளை வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அம்மாவை பழைய மனநிலைக்கு கொண்டு வரணும். நம்ம பாக்குறதே விறகு வெட்டுற வேலை. ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகலன்னா கஞ்சி குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளவு லட்சத்தை கட்ட முடியும்? இல்ல, கட்டிடலாம். ஒரு சண்டை போட்டி இருக்கு, ரேடியோல கேட்டேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்பு. இது மூலமா அப்பாவால போன மானத்தை எப்படியாவது மீட்டு எடுக்கணும். 5 லட்சமா? ம். எப்படியோ பிரச்சனை தீர்ந்தா போதும். ஆனா நீ புதுசா போய் அங்க என்ன பண்ணுவ? ஓ, அதுக்குதான் இதெல்லாமா? சரி, நீ போ, நான் வந்துடுறேன். ம். ஏய், அதான் கோடாலியா?
நீ நல்லா சண்டை தெரிஞ்ச மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கலாமே, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நேத்தே கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாதுதா. அப்போ தெரியுமா? தெரியும் மாவா. நேத்து முதலாளி பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னைக்கு என்னோட முழு படம் பார்த்தாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் மாப்பிள இன்னைக்கு சாயங்காலம் பாரு என்ன நடக்குதுன்னு. அப்புறம் என்ன, உன் மாமனே இருக்காருல்ல, இனிமே உனக்கு கவலை வேண்டாம். இவர் பெரிய மாதவன் சண்டை சொல்லி தர்றாராம். ஏன் மாமா சொல்லி தர மாட்டீங்களா? ஆமா, சொல்லி கொடுத்துடலாம். அதான் சொல்லிட்டாருல. இத நீ நம்புற? ம்? மாப்பிள அனுபவஸ்தான் சொல்றத கேட்கணும் மாப்பிள. உன் அனுபவத்தை அங்க பேய் பிசாசுல பாத்துட்ட மாமோய். மாப்பிள அன்னைக்கு நானு பயந்த மாதிரி நடிச்சேன். அதே மாதிரி நீ நடிச்சிருக்க கூடாது. சண்டையில நீ ஜெயிக்கணும்னா சண்டை பயிற்சி உனக்கு நான் கொடுக்கறேன். என்ன சொல்ற நீ? சரிங்க மாமா, சொல்லி கொடுங்க. மாப்பிள குரு வணக்கம். இவ்வளவு குமிச்சா போதுமா? குல தெய்வத்தை கும்பிடுங்க மாப்பிள. மேல என்னங்கம்மா? அடுத்தது கரெக்ட். அடுத்தது கை மேல இப்படி நல்லா தூக்குங்க. அப்படி இல்ல மாப்பிள, கீழே கை இறக்குங்க. யோ மாமா, என்னையா பண்ற? ஒண்ணு இல்ல மாப்பிள, வீசிங் தொந்தரவு மாப்பிள. யோ, வேற ஒண்ணும் பிரச்சனை நீ இல்ல. செய்ய சொன்னேன்னு சொல்லி நானும் செஞ்சுக்கிட்டே அட இருக்கேன். எனத்தா மாப்பிள சளி, உங்களுக்கு சளி இல்ல. நோ ப்ராப்ளம். மாமா, அடுத்தது விரல் இப்படி வச்சுக்கணும். 6 அடிக்கு வச்சுக்கணும். கண்ணுக்கு நேரா மொல்லமா இப்படி திரும்புங்க. அப்படியே மெல்லமா இப்படி திரும்புங்க. அப்படியே மொல்லமா இப்படி கொண்டாங்க. அப்படியே இப்படி கொண்டாங்க. அப்படியே இப்படி கொண்டாங்க. அப்படி இப்படி கொண்டாங்க. அப்புறம் என்ன மாமா, உனக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தவறி போச்சு மாப்பிள, ஒன்னும் பிரச்சனை இல்லை மாப்பிள. அடுத்தது மாப்பிள யோ, எக்ஸசைஸ் சொல்லி கொடுனா நீ என்ன குரங்கு வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க? கராத்தே சொல்லி கொடுத்துருக்க மாப்பிள. நீ கராத்தே குரங்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஆமா மாப்பிள, இது கொரில்லா ஸ்டைல் மாப்பிள. எப்படி? அதேதான் மாப்பிள. என்னையா இது? அப்புறம் என்னையா உட்காந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்க? இதுக்கு நான் டீ மாஸ்டர்ட்ட போய் இதை கத்துக்கோனே. இதான் மாப்பிள பெரிய பயிற்சி. கொரில்லா பயிற்சி விட சூப்பர் பயிற்சி இது. எதையாவது சரியா சொல்லி தரியா இல்லையா? கரெக்டா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏப்பா செல்வம், இவ்வளோ பணத்தையும் உன்னால எப்படிப்பா அடைக்க முடியும்? கடவுள் நமக்கு பக்கபலமா இருக்காரு. ஏதாவது ஒரு ரூபத்துல தந்து நமக்கு பெரிய உதவி பண்ணுவாரு. நாம முயற்சி பண்ணா மட்டும் போதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கம்முன்னு இருங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லப்பா, நானும் எங்கேயாவது போய் வேலை பார்க்கறேன்ப்பா. சொல்றது கேளு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நான் ஒருத்தர் சம்பாரிச்சாலே போதும். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு அமைதியா இருந்தாலே போதும். நான் தனியா இருந்து என்னப்பா பண்ண போறேன்? உனக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தா உனக்கும் ஒத்தாசையா இருக்கும்லப்பா. மாமா, மாப்பிள அம்மா சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள? புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. கும்பிடுங்க மாப்பிள. இத தவிர வேற உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னதான் பண்றது? எதுக்கு எடுத்தாலும் இத ஒண்ணு சொல்லி போடுற. என்னையா இது? ஸ்கூல்ல குழந்தைங்க தவளை விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்கு. என்னையா இது? அடுத்தது மாப்பிள இப்படி பண்ணுங்க. என்னையா சண்டை பயிற்சி சொல்லி தருவேன்னு பார்த்தா எக்ஸர்சைஸ் தான் மாப்பிள. இப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். காமெடி பண்ற. அடிபல்டி
எப்படியோ சண்டை போட்டியில உன்னால தோக்கிறது உறுதியாகி போச்சு. ஆ. அடுத்தது ம், ஐயோ. தூக்கு மாப்ள. தூக்கு மாப்ள. மாமா உனக்கு ஜெயிக்க சொல்லி தர மாதிரி தெரியல. அப்புறம் உன் கூட சண்டை போடுறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏம்புல என்ன இப்படி சொல்ற? எனக்கு இதுக்கு மேலையும் தெரியும். நீ வேற ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட போய் சண்டை கத்துக்கோ. இந்த டம்மி பீஸ் தெரிஞ்சதே மறக்கடிச்சிருவாரு. ஆ, சரி வேணி, நாளைக்கே போய் பார்க்கறேன். உண்மையை சொல்லி போடுச்சு இந்த புள்ள. ஐயா வணக்கங்க ஐயா. என்னப்பா விஷயம்? ஐயா சண்டை பயிற்சி கத்துக்கலான்னு வந்திருக்கேங்க ஐயா. கத்து கொடுங்க ஐயா எப்படியாவது. ஓ, தாராளமா காலையிலே பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா. கடுமையான பயிற்சி, காலையில 4 மணி நேரம், சரிங்க ஐயா. மாலையிலயும் பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு கட்டணம் அதிகமாகும். இல்ல காலையில மட்டும்தான் வருவேன்னா அதுக்கு பயிற்சி காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும்பா. ஐயா எங்க வீட்டுல வேலைக்கு போனாதாங்க ஐயா சாப்பாடு. கட்டணம் கட்டுற அளவுக்கு வசதி எதுவும் இல்லைங்கய்யா. அம்மாவால முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியாதுங்க ஐயா. நான் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களும் வேலைக்கு போறது இல்லைங்கய்யா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எல்லாம் பணம் கட்டி தான் கத்துக்கிறாங்க. குருதட்சணைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன இங்க சத்திரம் சாவடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? சரிங்க ஐயா. வந்துட்டான் காலங்காத்தால கடன் கேட்கறதுக்கு. இங்க இலவசமா சொல்லித்தர நான் என்ன வசதியானவனா என்ன? ம். ஆ. எப்படியாவது சண்டை கற்றுக்கிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும். வெற்றி பெற்று பரிசு தொகையை வாங்கியே தீரணும். இல்லைன்னா நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அம்மா நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிப்பேம்மா. உங்களை அவமானப்படுத்த மூஞ்சியில் காசை விட்டெறியாமல் ஓய மாட்டோம்மா. உங்களை அவமானப்படுத்தினவனை சும்மா விட மாட்டோம்மா. நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு தகுந்தாப்புல நான் நடந்துக்குவேம்மா. காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவும் அங்கும் தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவும் அங்கும்
தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே கள்ளம் ஏதும் இல்லாமலே மனம் என்று கொண்டாயினே நல்ல கொள்கை கொண்டவன் நீ அவன் புழி தூட்டம் வந்தாலுமே தனியாக நிற்பாயனே இல்லை சொல்ல தெரியாதவன் நீ என்னவன் வெறுக்கு வெட்டும் மயில நீதான் காண குயில் என்றாச்சு என்ன போல நீயும் தானே கள்ளம் எல்லாம் பின்னாச்சு வெறுக்கு வெட்டும் மயில நீதான் காண குயில் என்றாச்சு என்ன போல நீயும் தானே கள்ளம் எல்லாம் பின்னாச்சு காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவோ அங்கோ தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே அது போக எதுவும் தேவையில்லை இணையில சொடியதா இருப்போம் இந்த வையகமே வாழ்த்திடுமே உன் தாயமொழி என்ன நீ நேசி அது போக எதுவும் தேவையில்லை இணையில சொடியதா இருப்போம் இந்த வையகமே வாழ்த்திடுமே கவியோ கனியோ இனிமை எதுவோ இதனை விடவும் காதல் சுகமோ காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவோ அங்கோ தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே அது போக எதுவும் தேவையில்லை இணையில சொடியதா இருப்போம் இந்த வையகமே வாழ்த்திடுமே உன் தாயமொழி என்ன நீ நேசி அது போக எதுவும் தேவையில்லை இணையில சொடியதா இருப்போம் இந்த வையகமே வாழ்த்திடுமே கவியோ கனியோ இனிமை எதுவோ இதனை விடவும் காதல் சுகமோ கள்ளம் ஏதும் இல்லாமலே மனம் என்று கொண்டாயனே நல்ல கொள்கை கொண்டவன் நீ அவன் புழி கூட்டம் வந்தாலுமே தனியாக நிற்பாயனே இல்லை சொல்ல தெரியாதவன் நீ என்னவன் வெறுக்கு வெட்டும் மயில நீதான் காண குயில் என்றாச்சு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவோ அங்கோ தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் உன் புகழில் அதுவோ அங்கோ தங்கம் கூட மங்கி போகும் என் மனம் மங்கி போகாதே உன்னை கண்ட கன்னி மனசு தங்கம் தாண்டி சொடித்திடுமே
செல்வா செல்வம் சீக்கிரம் வாங்கண்ணா. டேய், என்னப்பா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? என்ன செல்வம் கிட்ட? ஒண்ணு இல்லப்பா. செல்வம் என்ன பாச்சு? நம்ம பார்த்து செய்யக்கூடாதா? எல்லாம் ஒன்னா தானே வேலை செய்றீங்க. வேலையில கொஞ்சம் சுதனமா இருங்கப்பா. ஐயா சரியாயிடுங்க, வேலையை நான் பார்த்துக்கிறேங்க. சரி சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கப்பா. சரிங்க முதலாளி. ஏய் பாப்பா பாப்பா சீக்கிரம் போய் வேலையை பாரு. ஓ ஆகட்டும் ஆகட்டும், வேலையை பாருங்கய்யா. அதை தூக்கி மேல போட்டு கீழே வெட்டியா. ஐயையோ கை உடைஞ்சு போச்சு. ஐயையோ கை உடைஞ்சு போச்சு. எனக்கு ஆறு இருக்கிறா பூ மாதிரி வச்சிருந்தனே, அநியாயமா இப்படி நடந்து போச்சு. என்னண்ணே 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 நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அத நான் எப்படி சொல்லுவேன்? 20 வருஷமா பொண்டாட்ட வச்சிருந்தனே, இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினைக்கலையே. என்னன்னு சொல்லிட்டேன்லண்ணே. என் மாப்பிளைக்கு கை உடைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? யோ கை உடைஞ்சாலே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. நீ என்னையா உன் கை உடைஞ்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற? உன் கை உடைஞ்சா கூட இப்படி அழமாட்ட போல இருக்கு. எனக்கு அவன் தானே கை மாதிரி இருந்தான். அவன் இல்லாம எனக்கு எந்த வேலையும் ஓடாதே. யோ அப்ப அவர் இல்லாம நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. செய்ய வேலை மாட்டேன். செய்யாம இருக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிற. யோ எந்திரியா, எந்திரிச்சு வேலையை பாரியா. ஆண்டவன் நமக்கு என்ன இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறானே தெரியலையே. அம்மா ஏம்மா அலறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படி ஆயிருச்சேப்பா உனக்கு. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, சீக்கிரம் சரியா போயிடுமா. ஆண்டவன் அளவுக்கு அதிகமா சோதனை தர்றாருன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம்மா. அழுவாதீங்கம்மா. அம்மா அழுகாதீங்கம்மா, நீங்க படுங்கம்மா.
இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் வந்து தூக்கி விடுவேன்ல. இந்த மரத்தை இன்னுமா தூக்குறீங்க? ஐயா, அம்மா. மாமா தெரியாம பட்டுருச்சு மாமா. வலிக்குதே. அம்மா. ஐயையையையையையா. அடடடடடடடடா. வா. வேணி, ம்? கொஞ்சம் நில்லு, உன் கூட கொஞ்சம் பேசணும். இல்ல நான் போகணும், சீக்கிரமா போகணும். ஏன் கொஞ்ச நேரம் பேச மாட்டியா? இல்ல அப்படி இல்ல, இன்னைக்கு தான் நல்ல தண்ணி வரும், நான் தான் போய் பிடிக்கணும். கிளவியால முடியாதுல்ல. சரி, நீ கிளம்பு. இல்ல சொல்லு, நான் அப்புறமா போறேன். வேலை இருக்குன்னு இல்ல நீ சொல்லு. உனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்பதான் சமயம் கிடைச்சது. என்னது? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும், விலை வேற அதிகமா இருக்கும் போல இருக்கே. எதுக்கு இதெல்லாம்? பிடிச்சிருக்கா இல்லையா? தேவையில்லாம எதுக்கு செலவு பண்றேன்னு கேட்டேன். உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. பிடிச்சிருந்தா கட்டிக்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிடு போ. இல்ல நான் அப்படி சொல்லல. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்பா நீ இந்த கட்டோட இவ்ளோ கஷ்டப்படுற? உன் அம்மா நான் இருக்கேன். உன் காயம் ஆறுற வரைக்கும் நீ வீட்டோடயே இருப்பா. நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா. அம்மா, உங்க உயிரை கொடுத்து நீங்க என்ன பெத்து எடுத்திருக்கீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்னம்மா செஞ்சுட்டேன்? இது ஒன்றும் பெருசில்ல, நீங்க வருத்தப்படாம இருங்கம்மா. சரிப்பா, உன்னோட விருப்பம் என்னவோ அப்படியே செய். சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போலாம்ப்பா, மருந்து போட்டு வந்துருவோம். இல்லம்மா, இப்பதான் மூலிகை சாறு தடவிட்டு வந்தேன், இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அதுக்கு சொல்லலப்பா, நீ மான் மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்த. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனாலதான்ப்பா சொன்னேன். சரிப்பா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. சரிம்மா. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இந்த போட்டியில் கலந்துக்கலான்னு வேற இருந்தோம். இந்த நேரத்தில் கடவுள் கையை ஒடிச்சு விட்டாரு. எப்படி என்ன பண்ணுறது? எப்படி இந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சாதானே நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். எப்படியாவது இந்த கடனை கட்டி ஆகணுமே. என்னதான் பண்ணுறதுன்னு புரியலையே கடவுளே.
ஐயா யாராவ கள்ள தூக்கி போடுவ யாராவ நம்ம மேலேயே கல்ல போடுறானுங்களா மறுபடி யாராவ மறுபடி மாப்ள மாப்ள என்ன மாமா முதலாளி கூப்பிடுறாரு பாருங்க. எங்க காணோம்? அது இந்த மாதிரி வேலை செய்யல லந்து பண்ணிக்கிட்டு இருந்த சங்க கடிச்சு துப்பி போடுவேன். ஏன் மாப்ள மாப்ளை என்னையா? அம்மா கூப்பிடுது பாருங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கை கட்டு வேற பிரிக்காம இருக்குது. என்ன மாப்ள ஞாபகம் இருக்குதுல்ல? இன்னும் 3 நாள் தான் இருக்குது சண்டை போட்டிக்கு. எப்படி மாப்ள போட்டியில் கலந்துக்கிறது? மாமா முடியும்னு நினைச்சா நம்மால எல்லாமே முடியும். முயற்சியும் பயிற்சியும் கைவிடாம இருந்தா நம்மால எல்லாமே முடியும். உடம்புல பலம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல பலத்தை வளர்த்துக்கிட்டா நம்மால எதையுமே ஜெயிக்க முடியும். அதுக்கு இதனை விளையாட்டு போட்டியா? சண்டை போட்டி. எக்கு தப்பா பட்டா உன் உயிரே போயிரும். மாமா உயிரே போனாலும் கவலை இல்ல. இந்த போட்டியில எப்படியாவது நான் ஜெயிச்சு அம்மாவோட மானத்தை வாங்கின அந்த கடங்காரம் மூஞ்சில பணத்தை விட்டு எரியணும். மாப்ள பெத்த உன்னை மாதிரி புள்ளைய பெத்துக்கணும் மாப்ள. இல்லனா புள்ளையே பெத்துக்க கூடாது. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. என்ன மாப்ள இது? இது மூலிகை சார் மாமா. இதை தடவுனா கை எலும்பு பலமாகும். அதனால தான் தடவுறேன். இன்னும் 2 நாள்ல கை சரியாயிடும். அப்படியா? ஆமா. இரு வாரேன். இது என்ன மாமா? இதுவும் எலும்பு பலமாகிறது தான் மாப்ள. மூலிகை நல்லா வேலை செய்தாட்ட இருக்க. இப்பதானே மூலிகை சார தடவுறேன். ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ என்ன இந்த பிப்பு எடுக்குது. அம்மா மாப்ள மாப்ள போய் பஸ்கி எடுங்க மாப்ள. கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாமா. அட ஐயோ இப்படி பிக்குதே கருமத்தை. என்னத்தை தேய்ச்சி தொலைச்சுன்னு தெரியலையே. அம்மா ஐயோ ஐயோ பிப்பு எப்படி அப்பா. ஐயோ காணோம். ஐயோ சத்தம் கேக்குதே. ஐயா எரிச்சல் வேற ஆரம்பிக்குதே. அம்மா என்ன மாமா? உடம்பெல்லாம் எரியுது மாப்ள. உங்களுக்கு தோல் ஸ்ட்ராங் இல்லையாட்ட இருக்க. ஐயோ எரியுதே மாப்ள. ஏதாவது பண்ணுங்க. இப்ப என்ன உசுரோட கொல்ல பாக்குறானே. உயிரோட இருந்தாதான் மாமா கொல்றதுக்கு. செத்ததை எப்படி கொல்ல முடியும்? என்ன மாமா உனக்கு தோல் ஸ்ட்ராங் இல்லையாட்ட இருக்க.
உயிரோட இருந்தாதான் மாமா கொல்ல முடியும். செத்ததை எப்படி கொல்றது? ஐயோ எரியுதே மாப்பிள, ஏதாவது பண்ணுங்க. லூசா மாமா நீ தெரியாத தலையெல்லாம் எதுக்கு பறிச்சு தேய்க்கிற? பண்ணு மாப்பிள, முடியல. ஐயா அம்மா, ஆஹா அப்பா, கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள. ஏன் தேவையில்லாம அது இதையும் தடவி இப்ப அரிப்பெடுத்துக்குச்சுல்ல? கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளையே இல்லைண்ணே. மாப்பிள மட்டும் தடவலாமா? அண்ணே, மாப்பிள வந்து மலையிலேயே பிறந்து வளர்ந்தவன், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வச்சிருக்கான். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து அப்படியே செஞ்சிருவான். வயசுல சின்ன பையனா இருந்தாலும் அவன மாதிரி உங்களுக்கு வருமா? மாமா எல்லாரும் எல்லாமே பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அதாவது நமக்கு கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டா எல்லாமே கத்துக்கலாம். ஒருத்தர் பண்றாங்கன்னு பண்ணதா அப்புறம் இப்படித்தான். நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணணும். உண்மைதான் மாப்பிள. இனிமே அதிக பிரசங்க திறமாவெல்லாம் பண்ண மாட்டேன் மாப்பிள. ஆனா உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசான் தான் மாப்பிள நீயே. ஆமா.
இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சென்னையில் நடக்க போகிற சர்வதேச சண்டை போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கணும். எங்கள் அம்மாவை கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கவே. கூடவே இருந்தேன்னா அம்மாவுக்கு தெம்பாக இருக்கும். நானும் கவலையே இல்லாமல் மனதைரியத்தோட போட்டியில் கலந்துக்குவேன். நானும் வரேனே. இல்லை வேணாம், நீ அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க. பயமா இருக்கு. அங்க சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுத்தவங்கலாம் வருவாங்க. நீங்க 1 மாசம் கூட முழுசா பயிற்சி எடுக்கல. அதான். நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். அந்த நம்பிக்கை என் மனசில் நிறைய இருக்கு. எதுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவனோட முழு ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. நிச்சயம் நான் ஜெயிப்பேன். நீ நிச்சயமா ஜெயிப்ப. உன்கிட்ட மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசம் நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ கவலைப்படாம போயிட்டு வா. அம்மாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும் வேலி. உனக்காக இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்காங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு இந்த விறகு கூட்டம் முடிஞ்சிருச்சு. சரிப்பா. நாளைக்கு எந்த இடம் விறகு வெட்டணும் என்னன்னு ஐயாவை கேட்டு சொல்றேன். சரிப்பா. சரிங்க மாப்பிள, பார்த்து போங்க. ஐயா இன்னைக்கு அந்த விறகு எல்லாமே வெட்டியாச்சுங்க ஐயா. சரிங்க ஐயா, அங்க போய் பார்க்குறோம். நாளைக்கு எந்த இடம்னு சொல்லுங்க ஐயா. நாளைக்கு வேற இடம் காட்டுறேன்ப்பா. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணுங்க ஐயா. லீவா? என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. உன் கைய உடைஞ்சப்ப கூட லீவ் எடுக்கலையப்பா. இல்ல நான் ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்காக சென்னை போறேங்கய்யா. அதனால தாங்கய்யா. ஏன் கண்ணு, ஏன் என்கிட்ட நீ சொல்லல? அம்மா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போக மாட்டேம்மா. சரி கண்ணு, வெற்றியோட போயிட்டு வா. செல்வம், நீ எப்படியாவது போட்டியில ஜெயிச்சா சரிப்பா. சரி. தம்பி, நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா போதும். சரி. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காந்தி. நீ தான் ஜெயிப்ப. கண்டிப்பாங்கக்கா. பார்த்து போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா. ஐயா அப்ப நான் போயிட்டு வந்துடுங்கய்யா. செலவுக்கு காசு எதுவும் வேணுமாப்பா? இல்லைங்கய்யா, காசுலாம் இருக்குதுங்கய்யா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. சரிங்கய்யா, வரேங்கய்யா. வெற்றியோட வாங்கய்யா. பார்த்து போயிட்டு வா. நல்லபடியா ஜெயிச்சுட்டு வா. அந்த ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான். கண்டிப்பா. மாப்பிள நானும் வரேன் மாப்பிள. இல்ல மாமா, நீங்க இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கோங்க. அம்மாவுக்கு வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதான் வேணி இருக்குதுல்ல. வேணி ராத்திரி வீட்டுக்கு போயிடும். அவங்க பாட்டி வேற இருக்காங்கல்ல. என்ன வேணி இப்படி சொல்றாப்ல? அது அப்படிதான் சொல்லும். நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம செல்வத்துக்கு ஆண்டவன் துணை இருப்பான். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சுலபமா தாண்டி வந்துருவாமா. எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் செல்வத்துக்கு சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. அவரை பத்த நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? பெத்த மனசு பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? எல்லாம் நல்லபடியா நடக்குமா. கண்டிப்பா வெற்றி செய்தியோட தான் செல்வம் வீட்டுக்கு வருவாமா. அழாதீங்கம்மா, அழாம இருக்குமா. அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருக்குமா. அம்மா ஏமாப்ல சொல்லுங்க மாமா. நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஒருத்தர் கூட வரவேற்க வர காணுமே. இந்நேரம் ஊரே திரண்டு உனக்கு ஆராத்தி எடுக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் நான் ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? அதா வந்துட்டாங்க பாரு. எப்படியோ ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு வழியா. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா பெருமைப்படணும். இந்த மலைக்கே நீங்க பெருமை சேர்த்துட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய உதாரணம். அம்மாவோட சந்தோஷத்தை பார்த்தா தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பணம் கடனை கட்டுறதுக்கு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடினேன். சரியான முறையில போராடினேன். சரி எப்பவும் தப்பாகாது. சரியா சொன்ன செல்வம். இப்போ இங்க இன்னொரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்ன? இந்த பொண்ணு வேணிய என் மாப்பிளைக்கு மனப்பூர்வமா நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படியா? இது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா மாப்பிள? சரி வாங்க கிளம்பலாம். எப்படி மாமா ஜெயிச்சீங்க? அதை ஏன் கேக்குற? எல்லாமே வந்து நான் கொடுத்த பயிற்சி தான். அதான் ஜெயிக்க வச்சது. அது தெரியுமா?